ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு சூப்பரான வெஜிடபிள் குருமா எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? இது சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு பூரி டிஷ் இருக்கேன், சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா டிஷ்ஷுக்குமே சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைலில் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நல்லா ஹீட் ஆனதும் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் 2 வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா ஒரு அளவு வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமேட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா கலந்து விடலாம். நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடலாம். நல்லா தக்காளி மசிஞ்சு வரட்டும், ரெண்டுமே வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ வந்து தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் ஆட் பண்றேன். அப்புறமே 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதோட நல்லா கலந்து விடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் 1/2 ஸ்பூன் போல சாம்பார் தூள் ஆட் பண்றேன். அப்புறமேட்டு 1 ஸ்பூன் போல தயிர் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடலாம். அப்புறம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா வேக விடலாம் அந்த வெஜிடபிள்ஸை. இது நல்லா வேகட்டும், மூடி போட்டு வேக விடலாம். ஓரளவு நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு நான் ஃப்ரோசன் பீஸ் வந்து ஆட் பண்றேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்க காஞ்ச பட்டாணி இருந்துச்சுன்னா அது தனியா வேக வச்சு இதுல ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு 2 ஸ்பூன் போல கசகசாவும், அப்புறமேட்டு ஒரு 10 முந்திரி வந்து தனியாக ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, அப்புறம் 2 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை, அப்புறம் ஒரு மிளகாய் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி வந்துட்டு இதோட நல்லா ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு அப்புறமேட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு வந்து கட்டி ஆயிரும், அதனால தான் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த சால்னா வந்து சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டாக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும். அப்புறமேட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் தனியாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு அந்த நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமேட்டு பட்டை, கிராம்பு, அப்புறம் ஸ்டார் அனஸு, பிரிஞ்சி எல்லாம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு கல்பாசி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃப்ளேமை வந்து கம்மியில் வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த குருமாவில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது போய் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுனால நல்லா டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லாயிருக்கும் குருமா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இந்த குருமா வந்து தயாராகிடுச்சு. எல்லா டிஷ்ஷுக்குமே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் வேல்யூபிளான ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.